வணக்கம். ஜூன் 27ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்தது? யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருக்கு. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குது? நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியலைங்க. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு பிறகு தான் எடுக்க முடிஞ்சது. ஏஷியன் மார்க்கெட்ஸ் பெரும்பாலும் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி பார்க்கும்போது 0.44% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். டாக்டர் ரெட்டிஸ்க்கு ஜெஃப்ரிஸ் அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 5010 ரூபாய் ஒரு ஷேருக்கு. அதாவது 18% நேற்று க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது கீழே போகணும்னு எதிர்பார்க்குறாங்க ஜெஃப்ரிஸ். நொமுரா நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 6499 ரூபாய். இன்னைக்கு காலையில் வீடியோவில் அல்லது நேற்று வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க. டாக்டர் ரெட்டிஸ் ஒரு புது முதலீடு செய்திருக்கிறாங்க அப்படின்னு. அவங்க நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி பிராண்ட்ஸை 500 மில்லியன் கிரேட் பிரிட்டன் பவுண்ட்ஸ்க்கு வாங்கியிருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இது வாங்கினது அவ்வளவு சரியான முடிவு இல்லைன்னு நொமுரா அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டாக்டர் ரெட்டிஸ்க்கு எதிர்பார்க்குற டார்கெட் 6499 ரூபாய். இன்றைக்கி ஹைலைட் நியூஸ் அல்ட்ராடெக் சிமெண்ட் இந்தியா சிமெண்ட்ஸில் ஷேர்ஸ் வாங்கியிருப்பதாக என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. 23% ஸ்டேக் இந்தியா சிமெண்ட்ஸில் வாங்கியிருக்கிறாங்கன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் சொல்லியிருக்கிறாங்க. இது நான் கண்ட்ரோலிங் ஸ்டேக்காக வாங்குறாங்க. 1600 கோடி ரூபாய் அல்ட்ராடெக் சிமெண்ட் இந்தியா சிமெண்ட்ஸ் ஷேர்ஸ்க்கு வாங்குவதற்கு செலவு செய்திருக்கிறாங்கன்ற அப்டேட் என்டிடிவி ப்ராஃபிட்டில் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்தியா சிமெண்ட்ஸ் கிட்டேருந்து 6.02 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக வேறொரு அப்டேட். அதாவது இன்றைக்கி ஒரு பெரிய டீல் நடந்திருக்குன்றதையும் உறுதி செய்திருக்கிறாங்க. 6 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறிக்கு, அதாவது கிட்டத்தட்ட 19.4% ஷேர்ஸ் விற்பனை ஆகியிருக்கு, வாங்கியிருக்கிறாங்க. டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இந்தியா சிமெண்ட்ஸில் ஏற்கனவே ஆர்கே தமானி, ராதாகிருஷ்ணன் தமானி, டிமார்ட்டுடைய ஓனர், ஷேர்ஸ் வைத்திருக்கிறாரு. அவருடைய சகோதரரும் ஷேர்ஸ் வைத்திருக்கிறாரு. 2 பேரும் இணைந்து கிட்டத்தட்ட 21% ஸ்டேக் இந்தியா சிமெண்ட்ஸில் வைத்திருக்கிறாங்க. இந்தியா சிமெண்ட்ஸ் தான் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய ஓனராகவும் இருக்கிறாங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட் தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி காலையில் போர்டு மீட்டிங் நடந்திருக்கு. அதில் போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. இந்தியா சிமெண்ட்ஸில் 7.06 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்குவதற்கு, அதாவது 23% ஷேர்ஸ் வாங்குவதற்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஒரு ஷேரில் 267 ரூபாய்க்கு வாங்கலாம்ன்ற ஒப்புதல் அல்ட்ராடெக் சிமெண்ட்டுடைய போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. நான் கண்ட்ரோலிங் ஸ்டேக். இன்றைக்கி இன்ட்ராடேல இந்தியா சிமெண்ட்ஸ் 14% அதிகரிச்சிருக்கு. இந்த வீடியோ செய்கிற தருணத்தில் அல்ட்ராடெக் சிமெண்ட் 6% இன்ட்ராடேல இன்னைக்கு அதிகரித்தது. டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல், பிளாக் ராக் குளோபல் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் ஃபண்ட் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. 0.7% ஸ்டேக் டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸில் வாங்கியிருக்கிறாங்க. ப்ரொமோட்டரான ராஷ்மி சௌத்ரி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 2% ஸ்டேக், கிட்டத்தட்ட 27 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. ரிலையன்ஸ் ஜியோ அண்மையில் முடிந்த 5G ஸ்பெக்ட்ரமில் எவ்வளவு செலவு செய்திருக்கிறாங்கன்ற தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. 974 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அவங்க செலவு செய்திருக்கிறாங்க. பெரும்பாலும் வெஸ்ட் பெங்கால் மற்றும் பீகாரில் தான் அவங்க அந்த 5Gக்கான உரிமத்தை பெற்றிருக்கிறாங்க. நேற்றும் முந்தினேற்று நம்ம செய்தி பார்த்துருந்தோம். பாரதி ஏர்டெல் 6857 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறாங்க. வோடோஃபோன் ஐடியா 3510 கோடி ரூபாய் செலவு செய்திருந்திருக்கிறாங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா தற்போது அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர் மற்றும் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் டாக்டர் அனிஷ் ஷா ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாரு. 73,477 ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. ஸ்டைலம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இன்வெஸ்டெக் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2362. நேற்று க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 28% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நொமுரா சிங்கப்பூர் லிமிடெட் நேற்று சில ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. அந்த பட்டியலை பார்க்கலாம். பைசாலோ டிஜிட்டலில் 1.48 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. ஒரு ஷேரில் 75 ரூபாய் 47 பைசா. ராசல் இந்தியா லிமிடெடில் 5,55,000 ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. ஒரு ஷேரில் 553 ரூபாய் 50 பைசா. சாலாசார் டெக்னோ இன்ஜினியரிங்க்கு 1.38 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. ஒரு ஷேரில் 19 ரூபாய் 27 பைசா. ட்ரீ ஹவுஸ் எஜுகேஷனில் 3,40,40,000 ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. ஒரு ஷேர் 26 ரூபாய் 26 பைசா. UFO மூவிஸ் இந்தியா லிமிடெட்ல 2.57 லட்சம் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. ஒரு ஷேர்ல கிட்டத்தட்ட 138 ரூபாய். GSS இன்ஃபோடெக்ல 1,60,000 ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. ஒரு ஷேர்ல கிட்டத்தட்ட 93 ரூபாய்.
பிவிஆர் ஐநாக்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். இன்றைக்கி ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுது. கல்கி 2898 AD. இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற இந்த படத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால் பிவிஆர் ஐநாக்ஸுடைய வருவாய் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய அட்வான்ஸ் புக்கிங்கை பார்த்து சொல்கிறாங்க போல தெரியுதுங்க. அதே போல் உள்ளூர் வெளியூரில் அவங்களுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் அதிகரிக்கும், வருவாய் அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். பை இண்டஸ்ட்ரீஸ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனி ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. பிளான்ட் ஹெல்த் கேர் பிஎல்சியை டேக் ஓவர் பண்ணுறாங்க. 32.8 மில்லியன் பவுண்ட்ஸ்க்கு வாங்குவதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. பத்தாஞ்சலி ஃபுட்ஸ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் சம்பந்தமாக மறுபடியும் ஒரு வழக்கு கோழிக்கோடு நீதிமன்றம் ஆஜராக சொல்லி அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. யாருக்கு? கம்பெனியுடைய பாபா ராம்தேவ் மற்றும் ஆச்சாரியா பாலகிருஷ்ணாக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஜூலை 6 ஆஜராக வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அவங்களுடைய மற்றொரு நிறுவனமான திவ்யா ஃபார்மசி குறித்தான கேஸ். இது அவங்களுக்கும் பத்தாஞ்சலி ஃபுட்ஸ் லிமிடெடுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ற விளக்கமும் கொடுத்துருக்கிறாங்க பத்தாஞ்சலி ஃபுட்ஸ். ராம்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புது ஆர்டர்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பவர் கிரிட் எனர்ஜி சர்வீசஸ். இந்த பவர் கிரிட் எனர்ஜி சர்வீசஸ் வந்து பவர் கிரிட் கார்பரேஷனுடைய சப்சிடரி நிறுவனம். ஒரு ஆர்டருடைய மதிப்பு 107 கோடி ரூபாய். மற்றொரு ஆர்டருடைய மதிப்பு கிட்டத்தட்ட 24 கோடி ரூபாய். இந்துஸ்தான் ஃபுட்ஸில் நேற்று ஒரு பெரிய டீல் நடந்திருக்கு. 638 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸ் கைமாறி இருக்குது. அதாவது 1.3 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து கிடைத்த டேட்டா என்னென்னு பார்க்கும்போது யாரெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க? ஆதித்ய பிர்லா சன் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வாங்கியிருக்கிறாங்க. ஐசிஐசிஐ புடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வாங்கியிருக்கிறாங்க. ஐசிஐசிஐ லொம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி வாங்கியிருக்கிறாங்க. மார்கன் ஸ்டான்லி ஏஷியா சிங்கப்பூர் வாங்கியிருக்கிறாங்க. சாம்சங் இந்தியா 2.0 வாங்கியிருக்கிறாங்க. நிப்பான் இந்தியா எக்விட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாங்கியிருக்கிறாங்க. HSBC மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. யார் விற்பனை செய்திருக்கிறாங்க? வெஸ்ட் பிரிட்ஜ் ஏஐஎஃப் விற்பனை செய்திருக்கிறாங்க. 23,98,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை 502 ரூபாய். யூபிஎல் கம்பெனிக்கு சாய்ஸ் புரோக்கிங் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 596 640 ரூபாய். கொடுத்துருக்கிற கால அளவு 1 to 2 மாதங்கள். ஹிமாலயா ஃபுட் இன்டர்நேஷனல் கம்பெனியுடைய ஷேர்ஸை ப்ரொமோட்டர் குரூப்பை சார்ந்த தூன் வேலி ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. ஜூன் 24 மற்றும் 25 ஸ்டேக்கை குறைக்கிறாங்க. 8% 7.6% குறைச்சிருக்கிறாங்க. எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் இந்தியா தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுடைய புது கடையை திறந்திருக்கிறாங்க. டெல்லியில் மல்டி பிராண்ட் ஸ்டோர் எலக்ட்ரானிக் ஸ்மார்ட்ன்ற பேரில் ஜூன் 26 டெல்லியில் திறந்திருப்பதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கிட்ட கிடைத்த ஒரு ஆர்டர். அதோடைய மதிப்பு 55 கோடி ரூபாய். 10 கிலோகிராம் காம்போசிட் எல்பிஜி சிலிண்டர் சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர் இது. இஎம்எஸ் கம்பெனி தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் நிறுவனத்திற்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 119 கோடி ரூபாய். உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில். இதில் இஎம்எஸ் உடைய பங்கு 26%. ஷாரதா மோட்டர்ஸில் நேற்று பெரிய டீல் நடந்திருக்கு. யாரெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க? ஆக்சஸ் ஸ்மால் கேப் ஃபண்ட் 2.58 லட்சம் ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு ஷேர் விலை 1996 ரூபாய் 10 பைசா. ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. 3,11,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை 1996 ரூபாய் 10 பைசா. HSBC மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. 1.85 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை 1996 ரூபாய் 10 பைசா. ஐசிஐசிஐ புடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்டும் வாங்கியிருக்கிறாங்க. 5,13,000 ஷேர்ஸ். நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டும் வாங்கியிருக்கிறாங்க. 4,13,000 ஷேர்ஸ் அதே விலைக்கு. ஆஹா சோலார் டெக்னாலஜிஸ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு புது ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 35 லட்சம் ரூபாய்கள். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.